ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. சரம் ஸ்திரம் உபயம் ராசி வீட்டுகளின் தன்மை. சரம் வீட்டின் தன்மை எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருப்பது. சரம் ராசியாகவோ லக்னமாகவோ இருப்பவர்கள் மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ராசி என்றால் 50%, லக்னம் என்றால் 100%. இந்த வீடு எப்பொழுதும் இயக்கத்துடன் இருக்கும். மூச்சுக்கு 300 குணம் மாறும் உதாரணம் உடையவர்கள். ஆயுள் உள்ளவரை எதையாவது யோசித்து கொண்டே இருப்பார்கள். எந்த நேரமும் குழப்ப மனநிலை. இவர்களை எளிமையாக குழப்ப முடியும். இவர்களுக்கு மனம் அமைதி இருக்காது. எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த நேரமும் இயக்கத்துடன் இருப்பது இவர்களுடைய கொடுப்பனை. உடலுக்கு மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கும் தன்மை உடையவர்கள் இந்த சரம் வீட்டின் தன்மை. அடுத்தது ஸ்திரம் வீட்டின் தன்மை. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஒரு கொள்கை முடிவு எடுத்துவிட்டால் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலைக்கு வரும் முன்பே நிறைய அனுபவம் எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு சூழல் ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு ஞானம் எப்படி கிடைக்கும்? நல்லவர்கள், பெரியோர்கள், தகவல் தொடர்பு உடையவர்கள் இவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும். நிர்வாகத் திறன் இவர்களுக்கு கிடைக்கும். ஒருங்கிணைப்பாளர் பதவி இவர்களை தேடி வரும். இவர்கள் கவனமாக இருப்பது எந்த இடத்தில் என்றால் எப்போதும் பஞ்சாயத்து செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கூட்டத்தை கையாள்வதில் பிரச்சனை உண்டாகும். இதுவே ஸ்திரம் வீட்டின் தன்மை. உபய வீட்டின் தன்மை. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக காயங்கள் அனுபவித்து இருப்பார்கள். உறவு சம்பந்தப்பட்ட கஷ்டப்படுவதற்காகத்தான் பிறவி எடுத்தது. உறவுகளை கையாள்வதில் பிரச்சனை இருக்கும். ராசி லக்னம் இருந்தால் உறவு, சமுதாயம், வார்த்தை, மனிதர்கள் மூலமாக இவர்கள் ஆறுதல் தேடி போனால் அவர்களும் அதிக கஷ்டத்தை கூறுவார்கள். அதிக வேதனை, சங்கடங்கள் நிறைந்த வாழ்க்கை. இவர்களுடைய நன்மை இவர்கள் சொல்ல முடியாத, தாங்க முடியாத வேதனை, அனுபவம், அறிவு, ஞானம் கொண்டவர்கள். இவர்கள் ஆரம்ப வாழ்க்கை கஷ்டம், பின்னால் நிறைவு. இதுவே சரம் ஸ்திரம் உபய வீட்டின் தன்மையாகும். மகர லக்னம் அதர்வன வேதத்தோடு தொடர்பு உடையது. மகர ராசி அல்லது லக்னமாக பிறந்தால் அவிட்டம் புதன் பிறந்த நட்சத்திரம். புதன் அதர்வன வேதத்தின் அதிபதி. இதனால்தான் அதர்வன வேதத்தோடு மகரம் வீடு தொடர்பு கொள்வது. என்று சொல்லக்கூடிய 28வது நட்சத்திரம் மகரத்தில்தான் உள்ளது. அபிஜித் நட்சத்திரம் அமானுஷ்யம், தாந்திரிகத்தோடும் தொடர்பு கொண்டது. இந்த அம்சங்கள் இருப்பதால் தான் மகரம் ராசி லக்னம் அதர்வன வேதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு உடையது என்கிறோம். நன்றி, வணக்கம்.